எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. இந்த மாரி ஒரு நிகழ்வை வந்து அ கண்டக்ட் பண்றதுக்கு கௌசல்யா அண்ட் கதிர் சார் எல்லாருக்கும். அண்ட் வந்து இவ்ளோ ஆர்வமா இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அம் ஆணவ கொலை தடுப்பு சட்டம் பற்றி ஒ ரொம்பவே நல்லா சிறப்பா நெறைய பேர் வந்து பேசிட்டாங்க. அம் நான் வந்து ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புறேன். 2 விஷயம் சொல்ல விரும்புறேன். அதில மெயினா அம் எதனால இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வந்து வராம இருக்கு? அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னு டீப்பரா பார்த்து, அத ஒண்ணு ஒண்ணா ரிமூவ் பண்றது தான் இதுக்கான சரியான வழியா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அதில வந்து எதனால வரல அப்படின்னு பார்க்கும்போது, அம் மேடம் சொன்ன மாரி அது ஒண்ணும் அந்த கையெழுத்து போடுறதோ, அல்லது அத ஒரு சட்டசபையில நிறைவேற்றுறதோ ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. அத வந்து கதிர் சார் வந்து அத அழகா டிராஃப்ட் எல்லாம் பண்ணி ரெடியா கூட குடுத்துட்டாங்க. ஸோ அப்ப ஏன் வரல? அப்படின்னு சொன்னா இந்த சட்டத்தை கொண்டு வந்தா, இவங்களுக்கு பிடிக்காதவங்களா போயிருவோமோ! அவங்களுக்கு பிடிக்காதவங்களா போயிருவோமோ! அப்படிங்கிற ஒரு பயம். ஆக நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 300 சொல்லலாம். எம்எல்ஏஸ், எம்பிஸ், ராஜ்யசபா எம்பிஸ் எல்லாமே சேர்த்து ரஃப்லி ஒரு 250 டூ 300 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்கு நமக்கு. ஸோ இவங்களுக்கு தைரியம் போதல அப்படிங்கிறது தான் அ நான் வந்து பார்க்குறேன். ஸோ, ஒரு மக்கள் பிரதிநிதி அப்படிங்கிறவர் வந்து, மக்களுக்கான உண்மையான பிரதிநிதியாக இருக்கணும்னா, மக்களுடைய வலி, வேதனை, கஷ்டம், கவலை இது எல்லாம் முழுமையா உணர்ந்து இருக்கணும். அந்த அந்த வலி அந்த கஷ்டத்தை உணர்ந்த அந்த மனசு தான் தைரியத்த குடுக்கும். நமக்கெல்லாம் எங்கேருந்து தைரியம் வந்துச்சு? எங்கேருந்து தைரியம் வந்துச்சு? கஷ்டப்படுறவங்க, கவலைப்படுறவங்கள பார்த்துருக்கோம், கேட்டுருக்கோம். அவங்களோட அழுகைய கேட்கும்போது, நமக்கும் அழுகை வருது. நமக்கும் அந்த ஒரு தைரியம் வருது. இவங்களுக்காக என்னனாவது பண்ணிடணும். நம்மளால என்ன முடியுமோ பண்ணிடணும். அப்படிங்கிற அது அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம நகர்றோம். ஸோ, இப்போ இந்த ஹால்ல அகைன் ஒரு 200, 250 பீப்பிள் இருக்காங்க. ஸோ, நான் ஒண்ணு என்ன கேட்குறேன், இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு என்ன தகுதி இருக்கு? இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இது 2யும் கம்பேர் பண்ணனா, மக்கள் பிரதிநிதியாக இருப்பதற்கு இந்த கிரவுடுக்கு நெறைய தகுதி இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா, அந்த தைரியம் இங்க இருக்கு. அந்த தைரியம், அந்த சீரியஸ்னஸ், அந்த விழிப்புணர்வு, அந்த நல்ல மனசு, அந்த அறிவு, அந்த திறந்த மனப்பான்மை இது எல்லாமே இருக்கு. ஸோ, எங்க நம்ம தவறிட்டோம்? ஒரு ஜனநாயகமா? அப்படின்னு சொன்னா, என்ன பொறுத்தவரைக்கும், ஓட்டு போடுறது மட்டும் தான் ஜனநாயகம்னு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. அது வேணும்னு தான் சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஓட்டு போடுறது மட்டும் தான் ஜனநாயகம்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. நின்னு ஓட்டு வாங்குறது கூட ஜனநாயகம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லாம போயிட்டாங்க. ஸோ, நின்னு ஓட்டு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது இம்பாசிபிள். அது எனக்கு பாசிபிள் இல்ல. அப்படின்னு ஒரு தொகுதியில இருக்க எல்லா சிட்டிசன்ஸும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அங்கேயே ஜனநாயகம் செத்து போச்சு. ஸோ, அப்போ யார் வருவாங்க? யாரோ ஒருத்தரு, தகுதியே இல்லாத ஒருத்தரு, காசு ரூ. 200 ரூ. 2000 ஏதோ ஒண்ணு குடுத்து வாங்கிட்டு வராங்க. அவங்க நான் எவ்வளோ செலவு பண்றேனோ, அத திருப்பி எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. நான் எல்லாரையும் சொல்லல. எல்லாரையும் சொல்லல. ரொம்ப அற்புதமான எம்எல்ஏஸ் இருக்காங்க, எம்பிஸ் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்ல இன்னைக்கு கூட சூப்பரா இருக்காங்க. ஆனா, அது மெஜாரிட்டி இல்ல. அதுதான் இங்க ப்ராப்ளம். இந்த 300ல மேபி ஒரு 30, 40 பேர் அற்புதமானவர்கள் கண்டிப்பா இருக்கிறாங்க. பட் ஒரு 2 டூ 50 வந்து ஒரு பெரிய லேக் இருக்கு. ஸோ, நம்ம வந்து இந்த இடத்த நம்ம விட்டுட்டு, நாங்கள் போராட மட்டும் தான் செய்வோம். கடைசி வரைக்கும் நாங்க போராடுவோம். 10 வருஷம் ஆகட்டும், 20 வருஷம் ஆகட்டும், 50 வருஷம் ஆகட்டும் நாங்க போராடுவோம். நாங்க போராடும்போது ஜெயிலுக்கு போவோம், அடி வாங்குவோம். எங்க காச இழப்போம். எங்க மரியாதை போனா பரவாயில்ல. என்னுடைய எல்லாத்தையும் இழந்தாலும், நான் வந்து இதுக்காக போராடுவேன். ஆனா, நான் போராட மட்டும் தான் செய்வேன். அப்படின்னு நம்ம நிப்பாட்டுறோம்ல, அந்த இடத்துல தான் நான் அந்த ப்ராப்ளத்த பார்க்குறேன். ஏன்னா, இந்தியன் ஹிஸ்டரி பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் ஒரு 100 இயர்ஸா பார்க்கும்போது, யாரு ஜெயிலுக்கு போனாங்க? யாரு அடி வாங்குனாங்க? யாரு வந்து அந்த தைரியமா இப்போ இந்த அ அவையில இருக்கக்கூடியவர்கள் போல கேஸ் வாங்கி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்போ வந்து பிரதமராவோ, சீஃப் மினிஸ்டராவோ, மந்திரியாவோ, மக்கள் பிரதிநிதிகளாகளோ வந்தாங்களோ, அவங்க தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. பட் அதுக்கு அடுத்து, அடுத்து, அடுத்து பார்த்தோம்னா, அதெல்லாம் போயிடுச்சு கொஞ்சம்.
போயிட்டு அந்த மாரி ஜெயிலுக்கு உண்மையிலேயே மக்களுக்காக போராடி, அடி வாங்கி ஜெயிலுக்கு போனவங்க எத்தன பேர் இன்னைக்கு மக்கள் பிரதிநிதியாக இருக்காங்க? அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து அத கம்ப்ளீட்டா விட்டுட்டு, இது மட்டுமே நான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம போயிட்டுருந்தோம்னு சொன்னா, எனக்கு அதுக்கான சாத்தியக்கூறு நான் எங்கேயுமே பார்க்கல. இப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்கு. அல்டர்னேட்டிவா இன்னொரு கட்சி இருக்கு. இன்னொரு கட்சி இருக்கு. இப்போ நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, டிவிகேன்னு ஒண்ணு வந்திருக்கு. இவங்க யாருமே கவின் கொலைக்கு என்ன பண்ணாங்க? அப்ப இவங்க யார்கிட்டயுமே அதுக்கான ஸ்கோப்பே இல்லல்ல. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ சட்டத்துக்காக நம்ம போராட போறோம். அடுத்தது மேடம் சொன்ன மாரி இருக்கிற சட்டத்த இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, அதுல இருக்க ஒவ்வொரு செக்ஷனும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம போய் போராடிக்கிட்டே இருக்க போறோமா? எத்தன வருஷம்? எத்தன நாளு? எத்தன இடத்துல? எத்தன போலீஸ் ஸ்டேஷன்ல? எத்தன கோர்ட்ல? பண்ணிக்கிட்டே இருக்கோமே நம்ம. முடிவே இல்லையா அதுக்கு? இதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம்? அதோட கம்பேர் பண்ணோம்னு சொன்னா, எனக்கு என்னமோ வந்து நான் இது பண்ண வேணான்னு சொல்லல. இது கண்டிப்பா பண்ணணும். பட் பேரலலி எங்கேயோ ஒரு இடத்துல இதுதான் என்னுடைய தொகுதி. இதுதான் என்னோட பிளேஸ். இந்த பிளேஸ்ல நான் வந்து அடுத்த 10 வருஷம் ஒர்க் பண்ண போறேன். அல்லது 20 வருஷம் ஒர்க் பண்ண போறேன். எந்த ஒரு வேலைக்கு போய் சேர்றோங்க. அந்த வேலையில ஒரு 10 வருஷம், 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போடாம, அதுல ஒரு நல்ல பொசிஷன் இருக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பில்ல. இல்லையா? ஆனா, ஏன் நம்ம அரசியல்ல மட்டும் நம்ம கால வச்சு அடுத்த 10, 20 வருஷத்துல நம்ம ஏதோ ஒண்ண பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏன் நமக்கு வரமாட்டேங்குது? அத வந்து நமக்கு திட்டமிட்டு தடுத்து வச்சிருக்காங்க. அப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துரவே கூடாது அப்படின்னு திட்டமிட்டு தடுத்து வச்சிருக்காங்க. ஆனா, அத வந்து நம்மளால பண்ண முடியும். ஒண்ணும் இல்ல. ஒரு ஒரு எம்எல்ஏங்கிறது ஒரு 1,00,000 ஓட்டு. ஒரு 20,000 குடும்பத்துக்கிட்ட ஓட்டு வாங்குனா போதும். ஒரு 20 பேரு, ஆளுக்கு 1000 ஃபேமிலில வொர்க் பண்ண முடியாதா நம்மளால? நீங்க 10 வருஷம் கூட எடுத்துக்கோங்க. எத்தன வருஷம்னா எடுத்துக்கோங்க. ஒரு 1000 ஃபேமிலில நம்மளால கன்சிஸ்டன்ட்டா வொர்க் பண்ண முடியாதா? இத வொர்க் பண்ற ப்ராசஸ்லயே நம்ம பேசுறோம்ல, சமூக மாற்றம், சமூக மாற்றம், சமூக மாற்றம். அத கூட சேர்ந்தே செய்யலாம். எங் எங்க ந எங்க நம்ம ஒரு பெரிய மிஸ்டேக் பண்றோம்னா, இப்போ நம்ம ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்றோம், ஜாதியவாதிகள்னு சொல்றோம், ஜாதி சங்கங்கள் சொல்றோம்ல. அவங்க யார் கூட வொர்க் பண்றாங்கன்னா, மக்களோட வொர்க் பண்றாங்க. எப்போதும் மக்களோட வொர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நம்மள மாதிரி ஒத்த சிந்தனையுடைய இவங்க கிட்ட பேசுறோம். ஒரு பிரச்சனைனா தான் நம்ம மக்கள் கிட்ட போறோமே, மக்கள் பிரச்சனைக்காக போறோமே ஒழிய, மக்கள் கிட்ட தினமும் நம்ம வேலையே செய்றதில்ல. எனக்கு ஐ மீன் அப்படி செய்றவங்களும் இருக்கலாம். ப்ராபப்ளி என்னோட அவேர்னஸ்ல இல்லாம இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், சாதாரண மக்கள் கிட்ட நான் என் சாதிய நம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி கிட்ட நம்ம யாருமே டச்சே பண்றதில்ல. ஸோ அவங்க இப்ப நேரடியா போய் நீ சாதியெல்லாம் விட்டுறணும் தெரியுமா? அப்படின்னு சொல்றதில்ல. ஆனா, எப்படி அவங்களுக்கு புரியுமோ, என்ன சொன்னா அவங்க நம்மகிட்ட ஒரு கான்வர்சேஷனுக்கு வருவாங்களோ, ஒரு ஒரு ஏதோ ஒரு விலைவாசி உயர்வ பத்தி பேசுவோம். இல்ல டோல்கேட்ட பத்தி பேசுவோம். அவங்கள எது பாதிக்குதோ, அத பத்தி பேசிக்கிட்டு, ஒரு கான்வர்சேஷனுக்குள்ள நம்மள இன்க்ளூட் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா, ஒரு அக்செப்டபிள் பெர்சனா நம்ம மாற, அதுக்கப்புறம் நம்ம எங்கேயோ ஒரு பக்கம் இத கூட நம்ம கொண்டு வரலாம். அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொன்னு இந்த அ சாதி அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்ட் சொல்றோம்ல. அந்த கான்செப்ட்ல எது சாதி ஒழிப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எது சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது புரியாமயே நெறைய பேர் வந்து சாதி போணும் அப்படின்னு சொல்றத நான் வந்து பார்த்துருக்கேன். என்ன பொறுத்தவரைக்கும் எது சாதி ஒழிப்பு அப்படின்னு சொன்னா, ஒரு சமமற்ற சமுதாயத்தில் அனுகூலமான இடத்தில் இருப்பவர்கள், அனுகூலமற்றவர்களின் வலியை உணர்ந்து கொள்வது. அததான் நான் சாதி ஒழிப்பா, வர்க்க ஒழிப்பா, பாலின ஒழிப்பா நான் பார்க்குறேன். இப்ப வந்து ஒரு வர்க்கம்னு எடுத்துக்கோங்களேன். நான் வந்து வர்க்க ரீதியில வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கேன்னா, எப்ப வந்து வர்க்க ஒழிப்பு வரும் அப்டின்னா, நான் வந்து வர்க்கத்தில் கீழ இருக்கிறவங்களுடைய வலிய நான் எவ்வளோ உணர்றேனோ, அப்போ என்னுடைய வர்க்க அட்வான்டேஜ வச்சு நான் வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ, அத நோக்கி நான் வேலை செய்வேன். அதேபோல யாரு வந்து சாதியில் அனுகூலமாக இருக்கிறாங்களோ, அவங்க சாதியில் அனுகூலம் இல்லாதவர்களுடைய வலியை உணரும்போது, தன்கிட்ட என்ன அட்வான்டேஜ் இருக்கோ, அவங்க கிட்ட ஏற்கனவே ஒரு சமூக மரியாதை இருக்கும். ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் இருக்கும். சின்ன வயசுலேருந்து. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஒரு கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஒரு செட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஒரு செட் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கலாம், அல்லது நிலம் இருக்கலாம். அப்பா கிட்ட இருந்து வந்த நிலம் இருக்கலாம். இதை வந்து அந்த அனுகூலம் இல்லாதவருக்கு
பயன்படுத்துறதுக்கு அவரால முடியும். எப்போ? அவருடைய ஹார்ட் இந்த வலியினால டச் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் பார்த்த வரைக்கும் எவ்வளோ பேரு இப்போ இந்த அரங்கத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆணவ கொலை செய்யக்கூடிய சமுதாயத்தில் இருந்து இங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரியும். எதனால? அவங்க எப்போ இந்த வலிய உணர்ந்தாங்களோ, அப்போ இது எப்படியாவது போணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அ அத நோக்கி நம்ம எப்படி நகர்த்த போறோம்? அப்போ ஒரு சமூகத்திலயும் சாதி இல்லாத ஒரு நிலை வேண்டும்னு ஆசைப்படக்கூடியவங்க இருக்காங்கல்ல, அவங்க அந்த சமூகத்துல எப்படி ஒர்க் பண்றதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஜியோகிராஃபி பிரிச்சு ஒர்க் பண்ண முடியும். அந்த மாரி நம்ம தினம் தினம் பீப்பிள் கிட்ட ஒர்க் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கையில எடுத்தா மட்டும் தான், நம்ம வந்து எலக்டோரலாவும் நம்ம அதுக்கு பின்னாடி அட்வான்டேஜஸா வரும். சமூக மாற்றம் கூட ரொம்ப அட்வான்டேஜஸா வரும். இன்னொரு விஷயம் சாதிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவருக்கொருவர் பேசாத நிலை. இப்போ முன்னாடி பேசின ஒரு தோழர் சொன்னாங்க. ம் எ எ யாரு அந்த பலத்த குடுக்குறாங்க? ஒரு கொலை பண்ற அளவுக்கு போகக்கூடிய பலத்த ஒரு சாதாரண மனுஷனுக்கு யாரு குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஜாதியை சேர்ந்த ஒரு பல நபர்கள் அந்த சங்கம் மூலமாக அந்த தொடர்ந்து குடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த பலத்தை அவங்க அதுக்கு குடுக்கும்போது, நம்ம எங்கேருந்து பலம் எடுத்துக்க போறோம்? நம்ம பல ஜாதியிலிருந்து பலம் எடுத்துக்க போறோம். ஸோ பல ஜாதிகள் சேர்ந்து பேசக்கூடிய ஒரு சூழலை நம்ம பல நகரங்கள்ல யூனோ டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நம்ம அந்த மாதிரி உருவாக்கும் போது, இது வந்து நாங்க பண்ணியிருக்கோம். ஒரு 250 மல்டி காஸ்ட் கான்வர்சேஷன்ஸ் வந்து பண்ணணும். 250 கான்வர்சேஷன்ஸ் வந்து பண்ணணும். ஃபினாமினலான டிஃபரன்ஸ். அதுல வந்து அவர் என்ன ஜாதினா இருக்கட்டும், அவர் வந்து கேஷுவலா எதுக்கோ தான் வந்திருப்பாரு. ஏதோ ஒரு அட்ராக்டிவான டாபிக் போட்டுருவோம். போட்டுட்டு அதுக்கு வந்திருப்பாங்க. அவங்க அதை பேசுவாங்க, கேட்பாங்க. அப்போ வந்து மல்டி காஸ்ட், மல்டி ஜெண்டர் வந்து மல்டி ரிலிஜன் அந்த இடத்துல பேசும்போது ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. தீட்டு அப்படிங்கிறதோட பர்பஸே பேச விடாம வைக்கிறது தான். இந்த ஜாதிக்குள்ளேயே பேசிக்கணும், வேற ஜாதி கூட பேசக்கூடாது அப்படிங்கிறது தான். எப்போ வந்து 2000 வருஷம் கழிச்சு இப்போ எல்லாரும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு வருது. அதை யூஸ் பண்ணிக்கும் போது ஒரு அந்த பேசாத நிலையிலிருந்து நம்ம பிரேக் பண்ணி கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற ஒரு சாதியற்ற சமூகத்தை நோக்கின ஒரு டிராவலா அது இருக்கும். மற்றபடி டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து ப்ரீச்சிங்னால வராது. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து லிவிங்னால வரும். ஸோ காஸ்ட்டை உடைக்கிறது அப்படிங்கிறது வந்து டு மேக் த டெமோக்ரஸி அலைவ், தட் ஷுட் பி த வே. பட் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸியை ப்ரீச் பண்ணுறோம், பட் நம்மளே வந்து சமமாக நடந்துக்கிறது இல்லை. நம்மளே ஒரு சுதந்திரத்தை வந்து நிறைய முற்போக்கு அமைப்புகள்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லேயே முடிவெடுக்கும் இடத்துல 50% பெண்கள் இருக்க மாட்டாங்க. முடிவெடுக்கும் இடத்தில் 50% ஒடுக்கப்பட்ட சமூகம் இருப்பாங்களான்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க. ஸோ நமக்குள்ளேயே வந்து அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. ஸோ எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் நமக்குள்ள எல்லாருக்கும் பேசுகிற ஒரு வாய்ப்பு, எல்லாருக்கும் ஒரு சுதந்திரமாக நான் என்ன வேணாலும் பேசலாம் இவங்க கிட்ட அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு, அதெல்லாம் நம்ம வந்து ஏற்படுத்த முடியுதா அப்படின்னு பார்த்தா நல்லாயிருக்கும். பை லிவிங் திஸ் டெமோக்ரஸி இன் ஸ்மால் குரூப்ஸ், டெமோக்ரஸி இஸ் வெரி டேஸ்டி ஆக்சுவலி. ஸோ ஒரு இடத்துல ஒரு சமமான சூழலை நம்ம அனுபவிச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ஒரு சுதந்திரமான சூழலை நம்ம அனுபவிச்சிட்டோம்னு சொன்னால் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். அதை எப்போ நம்ம அனுபவிச்சிட்டோம், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளே நம்ம லைஃபோடைய மற்ற ஸ்பியர்ஸ்லையும் வி வில் ஸ்டார்ட் கிரியேட்டிங் இட். யா இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.